வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு போன 2 வாரமா எல்லா ஊடகங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஒரு சிலர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு சிலர் ஷேர் பண்ணாங்க, ஏன் இவங்களுக்குலாம் வேற செய்தியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு செய்தி ஊடகங்கள் நெறி தவறிய மனிதர்களை பற்றிய செய்திகளை அதிகமாக அந்த செய்திகளை எல்லாம் ஒளிபரப்பி அவற்றிற்குரிய விவாதங்களையும் நடத்தி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக அமைந்து விட்டது. அதே நேரத்தில் அருமையான மனிதர்கள், நல்ல தலைவர்கள், இவர்களை பற்றிய செய்திகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவற்றையெல்லாம் சுருக்கமாக அப்படி சொல்லி ஓரம் கட்டிட்டாங்க. இந்த டிஆர்பின்னு சொல்லிட்டு அதுக்காகவே எல்லாரும் மெனக்கட்டு சில குப்பையான செய்திகளை கூட கோபுரங்களாக்கி மக்கள் மனதில் அதுதான் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. எதை சொல்ல வரேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவருக்கு எத்தனை மனைவி இருந்தால் என்ன, எத்தனை வாழ்க்கை இருந்தால் என்ன, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை பற்றி பயங்கரமா அலசி பார்த்து உள்ள போய் கிண்டி கிளறி அதெல்லாம் செய்யறதை விட, நல்ல மனிதர்கள், நல்ல தலைவர்கள், நியாயமான வாழ்க்கை வாழ்பவர்கள், நேர்மையாக நடந்து கொள்பவர்கள், தியாகம் செய்பவர்கள், இவர்களை பற்றி செய்திகளை ஏன் நாம் ஒளிபரப்பக்கூடாது? அவற்றை ஏன் மக்களிடம் அதிகமாக கொண்டு சேர்க்கக்கூடாது? இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் தான் நம்முடைய திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது. அவரை பற்றிய செய்திகள் கொஞ்ச நாள் அப்படி விட்டுருச்சு, அது தொடரவே இல்லை. ஆனால் அவரை பற்றிய செய்திகள், துணுக்குகள், ஷார்ட்ஸ், வீடியோஸ் இதெல்லாத்தையும் மக்கள் மத்தியில் அதிகமாய் கொண்டு சேர்க்க எந்த ஊடகமும் தயாராக இல்லை. அதே போல திரு அரவிந்த் கெஜ்ரிவால், ஏற்கனவே நான் சொன்னது போல டெல்லி முதலமைச்சராக இருந்தவர், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். நிரபராதி என்று முதன்மை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார். இந்த முதன்மை நீதிமன்றத்தினுடைய விசாரணை தான் உச்ச நீதிமன்றம் வரை எடுத்து செல்லப்படும். ஏற்கனவே பல வழக்குகளில் அழுத்தமான தீர்ப்பை வழங்குவதற்கு இந்த முதன்மை நீதிமன்ற விசாரணை தான் உதவியா இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் ஏன் நம்முடைய மீடியாக்கள், ஒளிபரப்பு நிலையங்கள்லாம் இதை ஒளிபரப்புறதே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் வேதனையுமா இருக்குது. நல்ல செய்திகளை, நாட்டிற்கு அவசியமான செய்திகளை, மக்களுடைய மனதிற்கு தேவையான செய்திகளை, கல்வி சார்ந்த விஷயங்களை, தொழில் சார்ந்த, வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் அடிக்கடி சொல்லிட்டே வந்தோம்னா அது 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், நல்ல ரீச் ஆகும், நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் நோக்கியதாக இருக்கும். ஆனால் அரசியலுக்கு இருக்கக்கூடிய அவதூறுகளையும் ஆபாசங்களையும் இந்த ஊடகவியலாளர்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிப்போம். நல்ல செய்திகளுக்கு நாம் முதலில் செவி கொடுக்க ஆரம்பிப்போம். அவர்கள் போடுறதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் செய்யறதெல்லாம் நாமளும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதனால நமக்கும் சுய அறிவு இருக்கிறது. எந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். நாம் பார்க்க வேண்டியதை பார்ப்போம், தவிர்க்க வேண்டியதை தவிர்ப்போம், நல்லவற்றில் கவனம் செலுத்துவோம், நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோம், நல்ல தலைவர்களை இனம் கண்டு கொள்ளவும் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு சப்ஜா விதையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நாம் பார்ப்போம். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சப்ஜா விதைக்கு இருக்கிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் இதை அளவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவை சீராக்குகிறது. எனவே வெறும் வயிற்றில், மறக்க வேண்டாம், வெறும் வயிற்றில் இரவில் ஊற வைத்து காலையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல பலனை தரக்கூடிய சப்ஜா விதையை உண்டு மகிழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.